ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164V டாப் அண்ட் வேரியன்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸோட. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியை ஃபுல்லாக ரைட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன். இதோட இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஷன், சீட்டிங், கம்ஃபர்ட், பிரேக்கிங் அண்ட் இதோட டாப் ஸ்பீட் எல்லாமே செக் பண்ணி இப்போ காட்ட போகிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி புது கண்டென்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1:30 கிட்டத்தட்ட உச்சி வெயிலில் நான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி ரைட் ரிவ்யூ. ஸோ நம்ம வந்து எக்ஸாஸ்ட் நோட் ஃபஸ்ட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன். பார்ப்பாகுது வண்டி. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இனிஷியல் கியர்ஸ் நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ வின் பிளாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, பிகாஸ் இது நேக்கிட் பைக் அப்படின்னால வந்து எனக்கு வின் பிளாஸ்ட் ஹெவியாக தெரியுது. இப்போ நான் வந்து 70 பக்கத்தில் போயிட்டுருக்கேன். ஐம் கோயிங் டு ஹிட் த பேக் பிரேக். ஹிட்டிங் த பேக் பிரேக். ஸோ பேக் பிரேக்கை இனிஷியலாக ரொம்ப பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் நமக்கு இது தெரியுது. அதோட ஏபிஎஸ் இன்டர்வென்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து கிக்கார மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட புல்லு தாங்க ஸ்போர்ட்ஸ் மோடில் சூப்பராக இருக்குது. ஹார்ன் நல்லா இருக்குது. மற்ற வண்டியை விட இதோட ஹார்ன் வந்து உண்மையில் பார்க்கணும், கேட்க நல்லா இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 70 போயிட்டுருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் ஹிட் பண்ண போகிறேன். ஒன்லி ஃப்ரண்ட் பிரேக். ரைட். லைக் ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பைட் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கெட் இன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். பின்னாடி எந்த வெஹிக்கிளும் வரல. அந்த ஃபர்ஸ்ட் கியர். தேர்ட் கியரில் 90. சூப்பர். 2 கியர் மிச்சம் இருக்குது. டாப் ஸ்பீடு என்ன பார்ப்போமா? ஓகே பஸ். டாப் ஸ்பீடு வந்து 115. இன்னொரு கியர் இருந்திருந்தால் வந்து இந்த பவருக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. எம்பிலாம் கிட்டத்தட்ட வந்து இதுக்கேற்ற சிமிலர் பவர்ஸ்லாம் வருது. ஸோ அதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதில் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து என்ன கேட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியர் இருந்திருந்தால் விச் இஸ் ஈவன் மோர் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஸோ இப்போ வந்து ட்ராக்டபிலிட்டியும் செக் பண்ணலாம், இது எப்படி போகுது அப்படின்றத. நான் வந்து இப்போ டாப் கியரில் இருக்கேன். ஸோ டாப் கியரில் இருந்து இதோட லோவஸ்ட் ஸ்பீட் எவ்வளோ நான் அட்டைன் பண்ண முடியுது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஓகே, ஆக்சிலேட்டரே தராமல் என்னால் வந்து 24 வந்து ஸ்டேபிளாக, 24-25 வந்து ஸ்டேபிளாக போகுது. நாக்கிங் இல்லை. ஆக்சிலேஷன் கொடுக்காம வந்து 5th கியரில் 25 அந்த மாதிரி வந்து ஈஸியாக என்னால் மெனுவர் பண்ண முடியுது. நான் இப்போ மோடை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரைட் மோடில் வந்து பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் மோடில் டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஆர்பிஎம் முன்னாடியே லாக் ஆகிடுது. 8500 வந்து ஆர்பிஎம் லாக் ஆகிடுது. பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மி ஆகுதுங்க. ஸ்போர்ட்ஸ் மோடை விட வந்து ரைட் மோடில் வந்து பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ ஐம் ஸ்விட்சிங் டு ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து எவ்வளோ போகுது, ஆக்சிலேட்டரே கொடுக்காமல் எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கேன். ஆக்சிலேட்டர் கொடுக்கல. கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கியரில் வந்து 7 அதோட ஸ்பீடு இன்க்ரீஸிங் த பிரேக்ஸ். ரைட். செகண்ட் கியரில் வந்து எதுவுமே பண்ணாமல் ஆக்சிலேஷனே கொடுக்காம வந்து 13 வரை போகுது. 13, 12 அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. தேர்ட் கியர் பரவாயில்லைங்க, மேனுவல் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற பைக்ஸை இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் நாக்கிங் இஷ்யூ இருக்கும்.
இது வந்து கிளச்சை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக விட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக கஷ்டமே படாமல் வந்து ஆக்சிலேஷனே கொடுக்காம வந்து 17 கிலோமீட்டர்ஸ் தேர்ட் கியரில் போயிட்டுருக்குது. சீம்ஸ் மோஸ்ட் ரிஃபைன்டு. ஃபோர்த்து கியர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்றேன். ஓகே, ஃபோர்த்து கியரில் 22. வாவ். ஸோ ஐம் கோயிங் டு டூ அ ஃபிஃப்த் கியர். ஆனால் அது ஸ்பீட் கிளைமாக கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ 24 வந்ததுக்கப்புறம் வந்து நாக்கிங் இல்லை. 22 நாக்கிங் இருந்துச்சு. இந்த 22 வந்து 25 வர வரையும் நாக்கிங் இருந்துச்சு. 25 வந்ததுக்கப்புறம் வந்து நாக்கிங் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ வந்து எஸ் ஃபுல்லாக த்ராட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாக்கிங் கடற்கடன்னு கேட்குது. ஸோ இது லீனியர் பவர் டெலிவரி. ஸோ நம்ம வந்து லீனியராக டெலிவரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணால் வந்து நம்மளால் வந்து டாப் ஸ்பீடை வித்தவுட் சேஞ்சிங் த கிளியர் ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ராக்டபிளான இன்ஜின். ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது எந்தளவுக்கு இது ட்ராக்டபிளாக இருக்குது அப்படின்றத. 80. ஓகே, ஆமத்தி 80 ஃபுட் பேக்ஸ் 80 பக்கத்தில் வர்றப்போ வந்து ஃபுட் பேக்ஸில் ஸ்லைட்டாக எனக்கு பைப்ஸ் தெரியுது. டேங்க்ஸோட அடி இடத்துல வந்து கொஞ்சம் எனக்கு வைப்ரேஷன் தெரியுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீடு ஏற்றுறேன் அப்படின்னா என்னால் வந்து ஃபுட் பேக்ஸில் எவிடெண்ட்டாக வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. டேங்கோட ஷார்ட்ஸ் கடைஸ் லாஸ்ட்டில் வந்து நல்லா எவிடெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. பட் டாப்பில் அந்தளவுக்கு இல்லை. டாப்பில் வந்து அந்தளவுக்கு வைப்ரேஷன் இல்லை, சூப்பராக இருக்குது. கீழே சைடு இருக்குது, சைடு பேனலில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஹேண்டில் பேரில் எதுவுமே இல்லை. ஹேண்டில் பேரில் மிரர்ஸை வந்து சுத்தமாக வந்து வைப்ரேஷனே இல்லை, விச் இஸ் சூப்பர் குட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து லாங் டிரைவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து வி கேன் சூஸ் திஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி டு டூர் லாங். கொஞ்சம் கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீயாக தான் போகுது. எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு போகிற மாதிரி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, ஸோ செகண்ட் கியர்லேருந்து இதை ஆக்சுவலாக ஏற்றி ட்ரை பண்ணுவோம். ஸ்பீட் பிரேக்கர், ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர். ஓகே, செகண்ட் கியர்லேருந்து நம்மளால் மூவ் பண்ண முடியுது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. ஒரு 6000 RPM வர வந்து ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப வந்து ஒரு சின்ன வண்டி, ஒரு பல்சர் 125 இல்லாட்டி 110cc பைக்ஸ் ஓட்டினா உங்களுக்கு எந்த ஃபீல் இருக்கும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக அது போயிட்டுருக்குது. ஒரு 6000 RPM வந்து தாண்டப்போ தான் அதோட பீக் வந்து நமக்கு தெரியவே செய்யுது. பிக்கப் சூப்பர். நல்லா போகுதுங்க, பக்கா. எக்ஸாஸ்ட் நோடு தாங்க இதில் சூப்பராக இருக்குது. அதனால் வளைஞ்சு டெஃபினட்டாக ஓட்ட முடியும். ஏன்னா இட் ஹேஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ். ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டி ரோட்ஸில் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து டாப் வந்து எடுக்க முடியுது. ஏன்னா அதோட பவர் வந்து இனிஷியல் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரைட், நம்ம ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வந்துருச்சு. ஓகே, தேர்ட் கியர்லேருந்து நான் மூவ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் தேர்ட் கியர்லேருந்து தான் மூவ் பண்ணேன். ஓகே, தேர்ட் கியரில் தான் மூவ் பண்ணுறேன் ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து. செம்மையாக ட்ராக்டபிள். லோ அண்ட் வந்து ரொம்ப ட்ராக்டபிளாக இருக்குதுங்க. சிட்டியில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு வண்டி தான் இந்த இடத்துல செம்மையாக நாக்கு அடிச்சிருக்கோம். இது நாக்கே கேம் வந்து தேர்ட் கியர்லேயே போயிட்டுருக்கேன். ஐ ட்ரை டு கிராஸ் ஆல் த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இன் தேர்ட் கியர்ஸ். கரெக்டாக கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கியரில் பண்ண முடியாது. இது தேர்டு ஸ்பீட் பிரேக்கர், அதே தேர்ட் கியரில் ட்ரை பண்ணுறோம். நான் கியர் மாற்றலை, ஸ்டில் தேர்ட் கியர். எஸ், பண்ண முடியுது. வாவ், சிங்கிள் டிஜிட் ஸ்பீட்லேருந்து நம்மளால் வந்து தேர்ட் கியர்லேயே நம்மளால் மூவ் பண்ண முடியுது. ஓகே, நான் அதையும் செக் பண்ணிடுறேன் ஒன்ஸ் உங்களுக்காக. நான் அதையும் செக் பண்ணுறேன். ஒரு தேர்ட் கியரோ ஃபோர்த் கியரோ போட்டு ஜீரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அது இங்கே என்னால் பண்ண முடியாது, ஹைவேல போயிட்டு இன்னொரு வாட்டி பண்ணலாம். Wow, exhaust is something really really good. இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எக்ஸாஸ்ட் மட்டும்தான். அது எப்படின்னு தெரியல, டிவிஎஸ் மட்டும் 125 இருக்கட்டும், இந்த ரேடியான இருக்கும் அந்த ரைடர் எல்லாத்துலேயும் வந்து அந்த எக்ஸாஸ்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகே, இது வரைக்கும் எப்படியும் ஒரு 10 ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றிருப்பேன். எந்த இதுலேயும் நமக்கு ஹிட் ஆகலை. இந்த மாதிரி சின்ன சின்ன அன்குலேஷன் வந்து எனக்கு தெரியுது. ஆனால் பேக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை. ஃபீட்பேக்ஸ் நமக்கு தருது. லைக்
நாட் தட் மச் டு பாதர். பட் பேக்கில் வந்து அந்த ரியர் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பின்னாடி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் முன்னாடியை காட்டிலும் வந்து பின்னாடி என்னோடய சஸ்பென்ஷன் வந்து என்னை கொஞ்சம் தூக்கி போடுறத எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நினச்ச மாதிரி டிராஃபிக் ஹீட்டிங் தெரியுதா அப்படின்னா நோ. ஸோ இந்த பைக்கை நீங்கள் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா இதோட பிரேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இது செக்மெண்ட்டில் மற்ற பைக்கோட பிரேக் வந்து இதில் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். லைக் வந்து N160 இருக்கட்டும், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஷட்டுன்னு ஓவர்டேக் எடுக்கணுமா, கியரை டவுன் பண்ணி ஒரு புல் போகணும் எடுத்தால் போதும், சும்மா ஈஸியாக வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். பா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இட்ஸ் கிவிங் மீ த ஸ்மைல். இந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் இதோட பவரும் வந்து இந்த 6000 RPM 5000 RPM வர்றப்போ வந்து வர்ற புல் இருக்கே செம்மையாக இருக்குது. ஸ்டார்டிங் பவர் நீங்கள் 2 பிரேக்கையும் வந்து கரெக்டாக கம்பைனாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் ஹேஸ் எனஃப், அது போதுமான இதாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரேக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணி நீங்கள் பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2ஐயும் வந்து கரெக்டாக நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு ஸ்டாப் திஸ் பவர்ஃபுல் பைக். மிரர் விசிபிலிட்டி எனக்கு ஓகே தான். நான் சொன்ன மாதிரி வந்து நாட் தட் மச் இனஃப், அந்தளவுக்கு வைடாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அண்டர்லேஷன் செக் பண்ணலாம். 60 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அண்டர்லேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரண்ட்டை விட எனக்கு பேக் தான் தூக்கி தூக்கி போட்டது. ஃப்ரண்ட்டில் எனக்கு அந்த ஃபீல் இல்லை, ஆனால் பேக் வந்து ரொம்ப தூக்கி போகிறத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப நேரம் வந்து சீட்டில் உட்கார முடியலை. யூ ஹாவ் டு டேக் அ பீரியாடிக்கல் பிரேக் ஆன் லாங் ட்ரைவ்ஸ். ரொம்ப லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பீரியாடிக்கலாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸோ 150 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறது அட்வைசபிள் ஃபார் யூர் பம்ப்ஸ். ஸோ அந்த மைலேஜ் வந்து நீங்கள் அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 40 கிட்டக்க 38-40 ஈஸியாக உங்களால் வந்து எடுத்துட முடியும். இப்போ எனக்கே வந்து இது எவ்வளோ வருதுன்னு தெரில, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 40 கிட்ட நான் அடித்து ஓட்டுறதுக்கு கிடைக்கும். எக்ஸாஸ்மெண்ட் கேட்போமா, குட் இனஃப். பா 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 பவர் தாங்க. சூப்பராக இருக்கு பாஸ். அப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு தேர்ட் கியர்லேருந்து நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் தேர்ட் கியரில் தான் இருக்கேன், நான் கியர் டவுன் பண்ணல. கரெக்டாக கிளட்ச் ஒர்க் பண்ணால் அப்படின்னா பாசிபிள் ப்ரோ, இட் இஸ் ப்ரோ. தட்ஸ் வை அப்பாச்சி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. ஓகே, 5th கியர். ஓகே, இன்னொரு விஷயம், கியர் வந்து அந்தளவுக்கு ஹார்டாகவும் இல்லை சாஃப்டாகவும் இல்லை, கொஞ்சம் நியூட்ரலாக நார்மலாக இருக்குது. உங்களுக்கு பழகிறது கொஞ்சம் இதுவாகும். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி. ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான இதில் கொடுத்துருக்காங்க. கியர் மாற்றுறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். சரி, ஓகே, 5th கியரில் இருக்கேன். ஐ ட்ரை டு மூவ். பின்னாடி இந்த பைக்கும் வரல. கிளச்சோ கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எஸ் இட் இஸ் பாசிபிளா அப்படின்னா கொஞ்சம் திறகு தான் வருது, பட் எஸ் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க 5th கிலோமீட்டர் மூவ் பண்ண முடியுது. கிளச்சை வந்து கரெக்டாக விட்டு பிடிச்சோம் அப்படின்னா, கிளச்சர் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா, ப்ரிசைஸாக பண்ணோம் அப்படின்னா we can ஈஸியாக அதை வந்து பண்ண முடியுதுங்க. ஒரு பெரிய தம்ஸ் அப். நான் இந்த அளவுக்கு வந்து ட்ராக்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. இதுக்கு முன்னாடி பழைய அப்பாச்சிஸ் ஓட்டியிருக்கேன், இது வந்து கொஞ்சம் அன்ரிஃபைண்டாக எனக்கு ஃபீல் ஆகும். இட் இஸ் ரிஃபைன்ட். எனக்கு ஹீட்டிங்கும் வந்து இல்லை. ஸோ இந்த வேரியண்ட் வந்து டாப் எண்ட் மாடல் யுஎஸ்டி ஃபோக்ஸோட வருது. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 138 எக்ஸ்ஷோரூம் பரமக்குடி. அண்ட் இதோட ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு வந்து 176 180 உங்களால் வந்து ஈஸியாக இதை எடுத்துக்க முடியும். எஸ் 5500 6,000 அப்புறம் தான் வந்து
இதோட உண்மையான ஃபேஸே உங்களுக்கு தெரியும். அது வரை இது குழந்தை தான். இது 125cc 110cc ஓட்டுற பைக் தான் உங்களுக்கு ஒரு 5000 கீழே. அதுக்கப்புறம் தான் அதோட புல்லே உங்களுக்கு தெரியவே வரப்போகுது. நல்லா இருக்கு. சரி, யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும்? நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு மைலேஜ் எக்கனாமியில் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு 40 கொடுத்தாலே எனக்கு போதும் தான். ஒரு 40 35 அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாலே போதும், நான் அடித்து தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ 2 lakh ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு நல்ல 160 எடுக்கணும். எனக்கு பர்ஃபார்மன்ஸும் முக்கியம், சீட்டிங் கம்ஃபர்ட் அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி செட்டிலையும் எனக்கு நல்லா ஓட்டணும், ஹைவேயும் எனக்கு நல்லா ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், ட்ராக்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்ற எல்லா லைக் மேஜராக இன்ஜின் அப்படின்ற ஒரு மெயின் முக்கியத்துவத்தை வந்து சொல்கிறாங்க. லைக் எனக்கு இன்ஜின் நல்லா இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்ஜின் ரொம்ப நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பைக் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஜின் மட்டும்தான் இந்த பைக் நல்லா இருக்கா அப்படின்னா சத்தியமாக இல்லை. இந்த சுவிட்ச் கேஸில் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டேங்க் குவாலிட்டியை நல்லா வந்து ஃபீல் பண்ணுது. முன்னாடி வந்து டேங்க் அப்படிலாம் ஆடும், இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து இதெல்லாம் இல்லை, ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்டேபிளாகவே பண்ணிட்டாங்க. நம்ம அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன சினிமாட்டிக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். லுக் அட் த பீஸ்ட். நான் நினச்சதை விட அழகாகவும் இருக்குது, நான் நினச்சது அட்ராக்டபுளாகவும் இருக்குது. இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். இன்ஜின் வைஸ் அப்பாச்சியை வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரு சில சஜஷன் என்ன அப்படின்னா, இதோட பிரேக்கிங், இந்த பவருக்கான பிரேக்கிங் இது இல்லவே இல்லை. ப்ரொக்ரெஷனும் சரி, பைட்டிங்கும் சரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற பைக்ஸ் இதோட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. வெயிலில் நான் ஓட்டினப்போ வந்து நான் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அப்படின்றத வந்து நான் ரொம்ப ஊத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. அண்ட் சீட்டிங்கோட கம்ஃபர்ட் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ வந்து சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த 3 விஷயத்தை தாண்டி மிச்சம் எல்லாமே வந்து டாப் நாச், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த பைக்கில். இந்த 3 விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும். மற்றபடி என்ஜின் வைஸாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி எவ்வளோ பெட்டராக மாறி இருக்குது, ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதோட எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு. சீரியஸ்லி இதோட டாப் எண்டில் இது எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகிறப்போ வர்ற அந்த சவுண்டே வந்து வேறு. ஆல்ரைட், ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பீஸ்ட்டை நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து அன்பு டிவிஎஸ் பரம்குடி. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வண்டியை நமக்காக கொடுத்ததுக்கு. தே ஹேவ் அ லாட் ஆஃப் பைக்ஸ் இந்த ஷோரூம். ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அட் த சேம் டைம் வந்து நான் வீடியோஸ் ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரேன். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பாய்.